ஹலோ, இப்போ நம்ம ட்ரையாங்கிள் பார்க்கலாம். அதாவது டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள். டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் சைட்ஸில் 3 டைப்ஸ் இருக்குது. பேஸ்ட் ஆன் ஆங்கிள்ஸில் 3 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பேஸ்ட் ஆன் சைட்ஸ் நம்ம லோயர் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். ஸ்கலின், ஈக்குவலேட்டர், ஐசோசிலஸ். இது தெரியும் நம்மளுக்கு. அதர் சைட்ஸ் நாட் ஈக்குவல். ஏதாவது 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். இதில் எல்லா சைடும் ஈக்குவேட்டரில் எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கும். ஐசோசிலஸில் 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்குது. பேஸ்ட் ஆன் ஆங்கிளில் பார்த்தோம்னா அக்யூட் ஆங்கிள், ரைட் ஆங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு பிரிக்கிறாங்க. இல்லை அக்யூட் ஆங்கிள்னால் எல்லா ஆங்கிள்ஸுமே அக்யூட்டு. ரைட் ஆங்கிளில் ஒன்று மட்டும் ரைட் ஆங்கிள், பேலன்ஸ் ரெண்டுமே அக்யூட்டு. அதே மாதிரி அப்டியூஸ்லேயும் ஒரு ஆங்கிள் அப்டியூஸ் ஆங்கிள், அதர் 2 ஆங்கிள்ஸ் அக்யூட் ஆங்கிள். அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள் கேனாட் ஹாவ் மோர் தேன் 1 ரைட் ஆங்கிள். ஒரு ட்ரையாங்கிளில் ஒரு ரைட் ஆங்கிளுக்கு மேலே இருக்க முடியாது இல்லையா? அப்படின்னா 180க்கு மேலே தாண்டிடும், அதனால இருக்க முடியாது. இந்த ட்ரையாங்கிள்ஸ் கேனாட் ஹாவ் மோர் தேன் 1 அப்டியூஸ் ஆங்கிள். அதே மாதிரி தான், ஒரு ரைட் ஆங்கிளுக்கு மேலே இருக்காது, ஒரு அப்டியூஸ் ஆங்கிளுக்கு மேலே இருக்க முடியாது. ஒரு ரைட் ஆங்கிள் இருந்ததுன்னா பேலன்ஸ் ரெண்டும் அக்யூட்டாக தான் இருக்கும். ஒரு அப்டியூஸ் ஆங்கிள் இருந்ததுன்னா பேலன்ஸ் ரெண்டும் அக்யூட்டாக தான் இருக்கும். ஸோ ஒரு ட்ரையாங்கிளில் அதிகபட்சம் 3 அக்யூட்டு தான் இருக்க முடியும். மினிமம் 2 அக்யூட் வரலாம். 2 அக்யூட், அதாவது மேக்ஸிமம் 3 அக்யூட் தான், இல்லைன்னா மினிமம் 2 அக்யூட் ஆங்கிள்ஸ் இருக்கும். அடுத்து ரைட் ஐசோசிலஸ் பார்க்கலாம். ரைட்னா ரைட்டாகவும் இருக்கணும், ரைட் ஆங்கிளாகவும் இருக்கணும், ஐசோசிலஸாகவும் இருக்கணும். ஸோ அதாவது ஒரு ஆங்கிள் 90னா கண்டிப்பாக பேலன்ஸ் ரெண்டு 45. ஸோ இது ரைட் ஐசோசிலஸ். அப்போ இதோட ரேஷியோ ஆஃப் த பேஸ் ஆங்கிள்ஸ் ஆஃப் த ஐசோசிலஸ் ட்ரையாங்கிள் பார்த்தோம்னா, இப்போ 2 ஆங்கிள் ஈக்குவல் தான் ஐசோசிலஸில். அப்போது 50-50னா 50:50, 1:1. So ratio of the base angles is in an isosceles triangle is 1:1.